Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்குல கொச்சி சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு சிப்ஸ்ங்கிறது ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸா இருக்கும். வாங்க இந்த சிப்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சிப்ஸையே 700 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு சீவறதுக்கு ஈஸியா இருக்கும். குச்சி குச்சியா கட் பண்றப்பவும் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இத நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல தோல் சீவி எடுத்துக்கலாம். பெரிய கிழங்குனா நம்ம கையிலேயே தோலை உரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன கிழங்கு எடுத்தீங்கன்னா கத்தியில இந்த மாதிரி சீவனிங்னாலே நல்லா விட்டு வந்துரும். பாருங்க நான் தோல் சீவிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு சிப்ஸ் எந்த அளவுக்கு நீளமா வேணுமோ அதுக்கு தகுந்த போல நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல கட் பண்ணிட்டு நம்ம ரெண்டா வகுந்து வச்சுக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் நான் ரெண்டா கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குச்சி சிப்ஸ் செய்யறதுக்கு சீவறதுக்குனே ஒரு ஸ்லைசர் விக்குது. அதுல சீவனிங்க அப்படினா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தியிலேயே சீவி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மறுபடியும் செய்ய பழகிடும். ஷார்ப்பான கத்தியா இருந்துச்சுன்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸும் ஈவனா வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொரிக்கிறப்ப ஒன்று வெந்து இன்னொன்று வேகாம இருக்கும். ஒரே மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குச்சி கிழங்குல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் இருக்கும். இதை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு இதை ஒரு தடவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலே போதும். டைரெக்டாகவும் ஃப்ரை பண்ணலாம். அப்படி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட கலர் மாறும். ஸ்டார்ச் இருக்கறனால இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. பாருங்கள் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ சீவி வச்சுருக்க குச்சி கிழங்க இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோன்னே லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா சிப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காகத்தான். பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே போல் மீதம் இருக்க கிழங்கையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எல்லா சிப்ஸையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள்,
1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உப்பு நம்ம தேவைக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படின்னா காரம் வந்து எல்லா சிப்ஸ்லேயும் நல்லா கலந்து வரும். நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே செஞ்சிடலாம். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.